நம்ம லைஃபே ஒரு உருட்டு. அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? லைஃபே ஒரு உருட்டு அப்படின்னு தெரிய வரும்போது வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படித்தான் என் லைஃபே இருக்கு. என் லைஃப் இல்லை, பார்க்குறவங்க எல்லாரோட லைஃப்பும் அப்படித்தான் இருக்கும். அப்படி நம்ம லைஃப்ல அதிகமா பார்த்த உருட்டுகளை நான் சொல்றேன். அதுல பாதி நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுல இல்லாத உருட்டுகளை நீங்க சொல்லுங்க, பார்க்கலாம் எவ்வளவு பேர் எவ்வளவு உருட்டை பார்த்துருக்கோன்னு. முதல் உருட்டு 2002 அப்ப ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் கழிச்சு எப்ப நல்லா பேச தெரிஞ்சோ, எப்ப அந்த பொம்மை டிவில பார்த்து இதுதான் ஹீரோ, இதுதான் ஹீரோயின், இதான் வந்துட்டு குடும்பம் அப்படிலாம் தெரிய வந்துச்சோ, அப்போ வந்துட்டு நமக்கு என்ன தெரியும்? எல்லாரும் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, பெரிய ஆள் ஆனோடனே என்னாவ போற, என்னாவ போறேம்பாங்க. நம்மளும் எல்லாரும் ஆர்வத்தோட வந்து, நான் வந்துட்டு கலெக்டர் ஆக போறேன், நான் வந்துட்டு டாக்டர் ஆக போறேன், யார் யாரெல்லாம் ஹூ கேன் ஏபிள் டு சர்வ் பீப்புள்ஸ், அதுதான் வந்துட்டு மக்களை காப்பாத்துறதுன்னு நமக்குள்ள ஒரு ப்ரெடிக்ஷனுக்குள்ள வந்து, நான் இப்படி ஆக போறேன், ஹீரோ ஆக போறேன். நிறைய பேர் வந்துட்டு நான் வந்துட்டு பவர் ரேஞ்சர்ஸ் ஆக போறேன், சோட்டா பீம் ஆக போறேங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த உருட்டுகள் எப்படிப்பட்ட உருட்டுனா, நானும் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொன்னேன்? போலீஸ் ஆகுறேன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா அப்ப ரொம்ப துருத்துருன்னு நாட்டியா இருக்கிறதுனால நமக்கு போலீஸ் தான் கரெக்டா இருக்கும். போலீஸ் ஆகுறேன், பிடிச்சி துப்பாக்கி துருத்துன்னு எல்லாரும் சுட்டுருவேன், தப்பு செய்யற எல்லாரையும் தண்டிப்பேன், இப்படி இந்த ஒரு செட்ல தான் மைண்ட் இருந்தது. அப்புறம் தான் தெரிய வந்தது, துப்பாக்கி வச்சு யாரையும் சுடுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு. சுடாத துப்பாக்கி எதுக்கு அப்படின்னு ஒரு உருட்டை ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். ரெண்டாவது நம்ம லைஃப்ல சந்திக்கிற பெரிய உருட்டு என்ன அப்படின்னா, வீட்டுல ஏதாவது ஒரு பொருளோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம கேட்டிருப்போம், வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு. நம்ம வீட்டுல சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வா ராஜா, வாங்கி வச்சிடுறேன், நீ தூங்கு, காலையில நான் வாங்கி வச்சிருறேன், சரியா, போயிட்டு வா, அடுத்த வாட்டி வரும்போது உனக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த உருட்டுகளை வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸும் எல்லாருமே நமக்கு வந்துட்டு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நம்மளும் ஆசை ஆசையா தூங்கிடுவோம், ஆசை ஆசையா அது அந்த நேரத்துல நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா கூட அதெல்லாம் பயங்கரமா பண்ணிடுவோம். பாஸ் பண்ணிட்டு வா, 70க்கு மேல மார்க் எடுனா கூட எப்படியோ காப்பி அடிச்சோ உருண்டோ பெரண்டோ அந்த மார்க் வந்துடும். வந்து வீட்டுக்கு வந்து கேட்டோம்னா அவங்களுக்கு நம்மளை எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியும். அதே மாதிரி சமாதானப்படுத்தி அந்த கதையை மாத்தி உழப்பி விட்டு, இல்லை நம்மளை திட்டியோ ஏதோ ஒண்ணு பண்ணி, இல்லை சின்னதா ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தா நம்மளை சமாதானப்படுத்திடுவாங்க. அப்படியே காலம் ஃபுல்லா ஓட்டி ஓட்டி நமக்கு பிடிச்ச பொருளை வாங்காம ஒரு பெரிய ஒரு டவு உருட்டி இருப்பாங்க. மூணாவதா லைஃப்ல நான் பார்த்த பெரிய உருட்டு அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாபுக்கு படி, கவர்மெண்ட் எக்ஸாம் படி, கவர்மெண்ட் ஜாப் வாங்க, பெரிய விஷயம். எனக்கு அப்பத்துல இருந்தே ஒரு டவுட், எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்றீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு பார்த்தா ஒரு மினிமம் ஒரு 20 to 40 வரைக்கும் குரூப் 4ல சம்பாதிக்கிறாங்கன்னு என்னோட அறிவு. அப்ப அவ்வளவுதான் இருந்தது. அப்போ நான் உண்மையாவே அவ்வளவுதான் வாங்கினாங்க. அப்ப சரி இவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு அப்புறம் ஒரு கொஞ்சம் ஸ்டேஜுக்கு அப்புறம் தோணுச்சு, பிரைவேட் கம்பெனில அதை விட அதிகமா வாங்குறானுங்க, என்னடா பிரைவேட் கம்பெனில அதை விட அதிகமா வாங்குறானுங்க, அப்படி எது கவர்மெண்ட். அப்போ ஒரு 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 இது சொல்லுவாங்க, அப்ப என்னன்னா, பிரைவேட் கம்பெனில எப்பனாலும் தூக்குவாங்க, கவர்மெண்ட்ல தூக்க மாட்டாங்க, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சேஃப் ஜோன் அப்படிம்பாங்க. உண்மையாவே அதுதான் போல. சரி இது நல்லது தானே, நமக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது வந்துட்டு நமக்கு லைஃப் ஃபுல்லா நமக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, பிரைவேட் ஜாப்லயும் அப்படி தூக்குறதுக்குள்ள எதுவுமே இல்லை. திறமை இருக்கிறவன் இருந்துகிட்டே இருப்பான், திறமை இல்லாதவனுக்கு வந்துட்டு தூக்குவாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் திறமை இல்லாம எப்படி உள்ள போயிருப்ப, கவர்மெண்ட் திறமை இருந்தாலும் உள்ள போயிருப்ப, அப்படி நீ அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது சிந்தனை இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி கொஞ்ச நாள் கழிச்சு, அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு, என்னதான்டா இதோட கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்சது, படிச்சு பாஸ் பண்ணி அந்த சம்பளத்துல இருந்து வர்ற காசு வேற, போட்டு இல்லை ஏதாவது பண்ணி நம்ம கொடுத்து அங்கிருந்து வாங்குற காசு வந்துட்டு வேற. இதுக்கு தான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்துட்டு எழுதுறாங்க. குரூப் 4 எழுதி 20,000 30,000 சம்பளத்துல இருக்கவங்க கூட பெரிய வீடா கட்டியிருப்பான். ரீசன் கேட்டா அவங்களுக்கு பேங்க் லோன் ஈஸியா கிடைச்சிரும்னு சொல்லிடுவாங்க. கவர்மெண்ட் அதாவது நார்மல் பிரைவேட் ஜாப்ல இருந்துட்டு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட அவ்வளவு சீக்கிரத்துல கட்டிக்கிட மாட்டான். அதே மாதிரி இந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கும் அதே தான். சிம்பிளா சாதாரண ஒரு சின்ன பதவியில இருந்தா கூட அவங்களோட வெல்த் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். ஸோ இது வந்துட்டு பெரிய உருட்டு நான் பார்த்ததுல லைஃப்ல. அதுக்கு அடுத்ததா உள்ள பெரிய உருட்டு என்ன அப்படின்னா, 10th 11th 12th கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்போம். நம்ம ஏன் கஷ்டப்பட்டு படிக்கிறோம்னா அப்படிதான் சொல்லி திணிச்சிருப்பாங்க, நீ இது கஷ்டப்பட்டு படி, எப்படியா இதை ஒன்ன கஷ்டப்பட்டு படிச்சுட்ட அப்படின்னா காலேஜ் லைஃப் அவ்வளவு ஜாலியா இருக்கும், செம்மையா இருக்கும், என்ஜாய் பண்ணுவேன், பயங்கரமா இருக்கும் உனக்கு காலேஜ் லைஃப். ஸ்கூல்ல அதேதான். நான் உண்மையா சொல்லணும்னா என் ஸ்கூல்ல எங்க வீட்டுல கூட அவ்வளவா சொல்லி நான் எனக்கு கேள்விப்படல.
ஜாலியா இருக்கும்லாம் எங்க வீட்டுல படிக்கவே வைக்கல. நீ படி, நான் கஷ்டப்பட்டு படி, ஏன்னா வீடு அவ்வளவு கஷ்டத்துல இருக்கு, கஷ்டப்பட்டு படி, நம்ம ஒரு நாள் நல்லா வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம படிக்க வச்சாங்க. ஸ்கூல்ல சொன்னாங்க, ஸ்கூல்ல நம்ம விளையாடும் போது, இங்க விளையாடாத, இங்க நல்லா படி, சின்சியரா படி, காலேஜ்ல போனோன்னா உனக்கு ஃபுல்லா வைப் தான் அப்படின்ட்டாங்க. நானும் சரி அப்படியா அப்படி இப்படின்னு சொல்லி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது உண்மையா சொல்லணும்னா எனக்கு ஏன் காலேஜ் லைஃப் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என் கூட படிச்ச அந்த 44 பசங்களுக்கும் 44 பசங்களும் என்னை தவிர்த்து வேற எவனுக்குமே காலேஜ் லைஃப்ல இன்ட்ரெஸ்டே இல்லை. காலேஜ் லைஃபையும் அவனுங்க அதே ஸ்கூல் லைஃபா தான் பார்த்தானுங்க. எனக்கு அது உண்மையா ஜாலியா தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஸ்கூல் லைஃப்ல வந்துட்டு இப்படி பேசக்கூடாது, இப்படி பார்க்கக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஏகப்பட்ட ரூல்ஸ். காலேஜ்ல அந்த எந்த ரூல்ஸுமே இல்லை. இண்டிவிஜுவலி எனக்கு இல்லை அந்த ரூல்ஸ். எனக்கு மட்டும் இல்லைன்னு வைங்களேன், எவ்வளவு நாளா லீவ் எடுத்துக்கலாம் எனக்கு மட்டும். அதனால எனக்கு அந்த ரூல்ஸ் இல்லைங்கிறதுனால எனக்கு அது நல்லா இருந்துச்சு. ரீசன் சிங் சாங் நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு படிப்புல எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல இது இருந்தது, ஸ்கோர் இருந்தது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி கொஞ்சம் அந்த டிபார்ட்மெண்ட் பேரை கொஞ்சம் காப்பாத்தினதுனால நமக்கு ஒரு ஃப்ரீடம் எப்பவுமே இருந்தாங்க. எனக்கு நல்லா இருந்தது. ஆனா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம், காலேஜ் லைஃப் அவங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். லவ்வுக்கு ஆசைப்படுவானுங்க, கிடைக்காது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஆசைப்படுவானுங்க, இருக்கிறதுலயே இரிட்டேட்டிங் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். சில பேர் நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ணலாம் நினைச்சு லாஸ்ட் ஃபுல்லா கெட்டதாவே போயிடுவாங்க. நீங்க கெட்ட பழக்கத்தையே வைவாக்கி அதுல பழகுற விஷயங்கள் இருக்கு. எதையுமே கத்துக்காம காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு ஆன்னு முடிச்சுட்டு இருப்பானுங்க. அடுத்து என்ன அப்படின்னு முடிச்சுட்டு இருப்பானுங்க. ஸோ இது சரி, அட்லீஸ்ட் அதுலயாவது இது பண்ணலான்னு பார்த்தோன்னா, இப்போ நீ என்ஜாய் பண்ணாத, எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணி ஒரு வேலை வாங்கிட்ட அப்படின்னா, சேலரி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன உன் லைஃப் இல்லை, நீ அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். தேட்ஸ் த டைம். நான் சீரியஸ்லி அதுதான் வந்துட்டு ரொம்ப நம்பிட்டேன். வேலைக்கு போறோம், இவ்வளவு பரவாயில்ல 20 வாங்கினா கூட இப்படி இப்படின்னு போக நமக்கு ஒரு இவ்வளவு இருந்தா, ஒரு 2000 மாசம் இருந்தா போதாதான் நினைச்சேன். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. அதாவது நமக்கு இருக்கிற எண்ணங்களுக்கும் நமக்கு இருக்கிற அந்த ஆசைகளுக்கும் வந்துட்டு பெர் மந்த் 13 lakhs வாங்கினா கூட பத்தாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டு நம்மளோட ஆசைகள் இருக்கு. அதான் உண்மை. சம்பாதிக்க போயாச்சு, சம்பாதிச்சாச்சு. எங்கடா காசுன்னு பார்த்தா காசு இல்ல. எதுலயாவது போட்டு சேவிங்ஸ் பண்ணலாம், அங்க எங்க போட்டு வச்சிருக்கோமே தவிர கையில 10 பைசா நிக்காது. எவ்வளவு இருந்தாலும் செலவாயிரும். இப்படித்தான் லைஃப் ஃபுல்லாவே ஒரு உருட்டிலேயே போயிட்டு இருக்கும். சரி, கொஞ்சம் அந்த நேரத்துல நம்ம வந்துட்டு என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு ஒதுக்காம சேவிங்ஸ்க்கு ஒதுக்கிக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஃபியூச்சர் நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு ஒதுக்கிக்கிட்டே இருப்போம். அந்த ஃபியூச்சர் எப்படி நல்லா ஆகும் அப்படின்னா, அதை விட பெரிய கடன் மண்டையில வந்துடும். கல்யாணம் அது இது லொட்டு லொசுக்குன்னு தலையில வந்து விழுந்துரும். அதை அடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு டைம் ஆயிரும். அதுக்குள்ள குழந்தை குட்டின்னு வந்துடும். அப்புறம் அவங்கள அது லைஃபே இப்படித்தான் போகும். என்ஜாய் பண்ற இடத்துல என்ஜாய் பண்ணுங்க. சேவிங்ஸோ இல்லையோ, எப்படி லைஃப் ஃபுல்லா நீ பொழைச்சிக்கிட்டு தான் இருக்க போற, சம்பாதிச்சு கொட்டிக்கிட்டு தான் இருக்க போற, கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போற. கொஞ்சம் என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு வந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லது. ஆனா எனக்கு அது வரல. சீரியஸா எனக்கு வரல. சேவிங்ஸும் போட்டிருப்பேன், கொஞ்சம் என்ஜாய்மும் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதை விட எல்லாம் ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த ஒரு கம்யூனிகேஷன் தான். நீங்க தான் வாங்க வாங்க நீங்க தான் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு கம்யூனிகேஷன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு உங்ககிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்றது, வெளியே நிறைய விஷயங்களை ஷேர் பண்றது, இந்த ஒரு எடிட்டிங் ஒர்க்கு, இதெல்லாம் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால ஆப்வியஸா நான் வந்துட்டு அதுல தான் வந்துட்டு ஃபுல் கான்சென்ட்ரேட்டோட இருக்கேன். பட் இதுலயும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் இல்லையா? உங்களை நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்படின்னா தான் வந்துட்டு என்னால ஏர்ன் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒருத்தனோட லைஃபாவது சேஞ்ச் ஆகும். ப்ளீச். இதுக்கப்புறம் எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய உருட்டு காதல் தான், லவ் தான். அந்த லவ்ல போய் நாசமா போய் சாவானுங்க பாருங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடலாம். எல்லா இதையும் வந்துட்டு கூட எத்தனை பேரும் இருந்தா நம்ம எப்படியாவது சமாளிச்சிடலாம். அந்த லவ் வந்துட்டா மட்டும் கூட எத்தனை பேர் இருந்தாலும் அதோட உருட்டை தாங்கவே முடியாது. லவ் பண்ணும்போது சீரியஸா சொல்றேன், தயவு செஞ்சு ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஆசைப்பட்டா பேசுங்க, பழகுங்க, என்னமோ பண்ணுங்க. அந்த லவ்ங்கிற கமிட்மெண்ட்டுக்குள்ள வராதீங்க தயவு செஞ்சு. எனக்கு தான் நம்மள கூட தான் லைஃப்ல இருப்பான்னு வராதீங்க. வேண்டாம், அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம். சும்மா வேற சிச்சுவேஷன்ஷிப் கூட இருந்துக்கோங்க, தப்பே கிடையாது. உங்க இஷ்டம் தான். ரொம்ப இது பண்ண வேணாம். ஒரு ஒரு லிமிட் வச்சு அந்த இதுலயே இருந்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த வயசுல ஒரு தேவை இருக்கும், ஒரு 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 ஆசை. அது ஆட்டோமேட்டிக்கா பயாலஜிக்கலா உங்களுக்கு அது வரும். ஆனா அந்த ஒரு ப்ரெஷர்னால நீங்க அந்த லவ்வையோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயோ நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, அது வந்துட்டு பயங்கரமான கமிட்மெண்ட் ஆயிரும். அது இன்னும் ப்ரெஷர் ஆயிரும். அதை நீங்க ஹோல்ட் பண்றதுக்குள்ள உங்களுக்கு போதும்னு ஆகி ஒரு வழி ஆயிருவீங்க. ஸோ அதனால அது வேணாம். பட் அந்த நேரத்துல ஒரு உருட்டும் பாருங்க, உங்களை போட்டு இந்த உலகமே ஒரு உருட்டும்.
சுத்தி சுத்தி அடிக்கும் வச்சு. நீங்க வந்துட்டு அவதான் எனக்கு எல்லாம், அவதான் ஷீன்னு அப்படி தள்ளுவீங்க வச்சு, விளையாடுவீங்க எல்லாம் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. நீங்க அவங்களுக்காண்டி ஏதாவது ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போடுறது, அவங்க உங்களுக்காண்டி போடுறது, மாத்தி மாத்தி மாமா குட்டின்னு கொஞ்சிக்கிறது, இப்படிதான் போயிட்டு இருக்கோம். நீதான் எனக்கு, நானும் உனக்கு, நீ இல்லைன்னா நான் இல்ல, உலகம் இல்ல, யாரும் வேண்டாம். பிராக்டிக்கலு நீங்க வந்துட்டு வேக்கப் டு ரியாலிட்டி. அதான் அது இப்ப நடக்கவே செய்யாது. நீ நீ ரொம்ப மெச்சூரா 2 பேரும் யோசிச்சோ ஏதோ ஒரு வகையில இருந்தா ஒண்ணு ஒரு சில பேரோட லவ் வந்துட்டு காப்பாற்றப்படலாமே தவிர எல்லாரும் லவ் எல்லாம் இங்க ஆகாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த ஒரு புரிதலே இருக்காது. லவ்வோட புரிதலே எல்லாரும் தப்பாதான் இருக்கீங்க. எல்லாருமே இப்ப இண்டிவிஜுவல் ஹாப்பினஸ் நோக்கி தான் போறீங்க. என்னோட தேவை, எனக்கு ஃப்ரீடமான ஸ்பேஸ் வேணும், இதை நோக்கி தான் போறீங்க. காதல் உங்களுக்கு அவ்வளவு பெருசா இல்ல. வேணும், காதல் வேணும். உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாத ஒரு காதல் வேணும்னு நினைக்கிறீங்க. எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத காதல் வேணும்னு நினைக்கிறீங்க. ஹாப்பினஸ் மட்டும் கொடுக்குற காதல்னு நினைக்கிறீங்க. அதுக்கெல்லாம் பேரு வேற. அதனால நீங்க அந்த பேரை வச்சு கூட இருந்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு காதல்னு ஒரு பேர் வச்சு அதுல ஒரு உருட்டி ஒரு மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி இவன் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு கடைசியில அதை உங்களை ஒரு போட்டு பரட்டி அது இல்லை எல்லாமே பொய் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து, அதாவது எல்லாம் போய் எல்லாரும் ஃபேக், ஆளார் ஃபேக்னு ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போடுறத விட்டுட்டு, ஸோ இந்த ஒரு உருட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் ஃபேஸ் பண்ணல, நான் வந்துட்டு அதுல தப்பிச்சிட்டேன். அப்ப என்னடா நீ வந்துட்டு லைஃப்ல எல்லா உருட்டையும் தப்பிச்சிட்டியான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ரொம்ப இல்லை, லிட்டரலி அது ஃபுல்லாவே உருட்டு அப்படின்னு இல்லாம அந்த சைல்டிஷ் அந்த ஸ்கூல் டேஸ் வரைக்கும் உள்ள உருட்டுகள் எல்லாம் எனக்கு உருட்டா நடந்ததுதான். அந்த காலேஜ் டேஸ்ல இருந்து பிகாஸ் ஓவர் திங்கிங் இல்ல, அது ஓவர் ப்ரெடிக்ஷன் வச்சுக்கோங்களேன். நீங்க ஒன்னா யோசிச்சீங்கன்னா அது 10ஆ யோசிப்பேன். அதுல 5 நெகட்டிவ் இருந்தா 5 பாசிட்டிவ் இருக்கும். எனக்கு எல்லா வேவும் எனக்கு என் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கும். இது வந்தா என்ன பண்ணலாம், இது வந்தா என்ன பண்ணலாம், இது வந்தா என்ன பண்ணலாம், 10 வேஸ்க்கான சொல்யூஷன் எடுத்து வச்சிருவேன். ஸோ எனக்கு அதுல பெருசா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா நமக்கு அதுக்கு ஆல்ரெடி எல்லாம் ரெடியா தான் இருப்போம். இந்த மாதிரிதான் லைஃப்ல நமக்கு நிறைய உருட்டுகள் போட்டு உருட்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்க லைஃப்ல பார்த்த பெரிய உருட்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கொட்டி தள்ளுங்க. யார் யாரோட வந்துட்டு உருட்டுகள் வந்துட்டு உண்மையாவே இதுதான்டா உருட்டு அப்படின்னு இருக்கோ அதெல்லாம் நான் பின் பண்ணி வச்சிடறேன். ஸோ நீங்க யாருமே இது வரைக்கும் இவ்வளவு தூரம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஓகே ஃபைன், தட்ஸ் ஃபைன், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது சொல்றதுலயும் அவசியமே இல்லை, ஏன்னா அந்த இவ்வளவு நேரத்துல யாரும் இருக்க மாட்டீங்க. ஓகே, பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்ல வேண்டியதோட கடமை, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. பை பை.